ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹால் சீசன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேரடாக்ஸ் ஈவெண்ட்டில் இருக்க இந்த எமௌண்ட்டு வாங்கிட்டேன் காய்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. என்கிட்ட மொத்தம் 5 டோட்டலாக 5 எமௌண்ட் இருக்குது. ஸோ வந்து நம்ம வால்ட்டில் போனால் நான் வந்து கைரோஸும் வாங்கிட்டேன். ஸோ வால்ட்டில் போனால் என்கிட்ட நிறைய ட்ரெஸ் அண்ட் ஷூஸ் ஸோ நிறைய இருக்குது. ஸோ எமௌண்ட்டுள்ள போனால் ஒரு 5 எமௌண்ட் தான் நான் சொன்ன மாதிரி. இது வந்து போஸ்டர், அப்புறம் ஸ்கின்னு கலெக்ஷன் வந்து இது பேராஷூட்டு, இது அப்புறம் ஸ்கேட் போர்டு, அப்புறம் இந்த பேரடாக்ஸ், அப்புறம் வெஹிக்கலில் வந்து இதெல்லாம் ப்ரொஃபைலு. நான் வந்து ப்ரொஃபைலை பாருங்களேன் எவ்வளோ வச்சுருக்கேன். சாரி, தெரியாமல் பேக் போயிட்டேன். திரும்பி வால்ட்டில் போயிட்டு அப்புறம் ப்ரொஃபைலை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. தென் பேனர் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய தான் வச்சுருப்பேன் எப்பவுமே. ஸோ அது சொல்ல போனால் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒரு வந்து கீழே இருக்கிறத கொடுத்துட்டு இதை ஓப்பன் கொடுத்துட்டு அப்படியே 2க்கு மாற்றிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, சூப்பர் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லோன்ஸ் தான் போடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோன்ஸும் போட்டுட்டோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆப்போனண்ட்டாக இருக்கணும் ஏதோ ஒரு இந்திக்காரன் கைஸ். ஸோ அவன் வந்து டெஸ்டிலும் அப்புறம் வந்து ஒரு M4A1 கன்னும் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன கன்னுங்க. ஓகே, அந்த கன்று ஓகே, இந்த ஆர்பிலேட் இருக்கலாம், அந்த ஷார்ட் கன்னு கைஸ். ஓகே, இப்போ வந்து எடுத்தோடனே நம்ம ஒரு இதுவை போட்டுடலாம். ஓகே, அப்போ அவனுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா லைஃப் போகுது, பார்த்தீங்களா 4 பேச்சு, அதாவது ஃப்ளாஷ் ஃபீஸு 5 6. சூப்பர் கைஸ். இப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் நிறைய லைஃப் போயிடுச்சு. இப்போ வச்சா தான் கரெக்டாக இருக்கும் கைஸ். போடுறா அப்படியே ஒரு அமௌண்ட் போட்டுற வேண்டியது தான். அப்படியே கெத்தாக இருக்கும். ஓகே, சூப்பர். நம்ம ஒரு பை தான் மூட்டை பாயிண்ட்டு. ஓகே, திரும்பியும் அதே மாதிரி பண்ணலாமா? சரி, ஏதோ பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பண்ணலாம். அப்போ தான் அவனுக்கு லைஃப் போகும். ஓகே, போட்டாச்சு கைஸ். கைஸ் பா ப்ரோ செம்ம ப்ரோ, 72 போயிடுச்சு. ஓகே, சூப்பர். நிறைய போயிடுச்சு. இப்போ அச்சா தான் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ அச்சா நம்மளுக்கு அவன் கன்ஃபார்ம் இப்போ மெடிக்கிட் தான் கைஸ் போட்டுட்ருப்பான். அந்த டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா போட்டோடனே சாருக்கு 72 போயிடுச்சு. ஓகே, அவனை தேடலாம். எங்கே இருக்கான் அவன்? எங்கே போய் சார் ஒழிஞ்சின்னு இருக்கிறாரு? ஓகே, இங்கேயே தான் இருக்கான். மெடிக்கிட்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க வரீங்களேன். பேக்கா மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். நம்ம ஒரு அமௌண்ட்டாக போடலாம். எப்படி சுடா அபிலிட்டி எப்படி? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3rd ரவுண்டு வந்துவிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளேம் த்ரோயர் கிங் ஆச்சு, அதாவது லைட்டாக. ஸோ ஃப்ளேம் த்ரோயரும் அப்புறம் தாம்சனும் எடுத்துட்டோம் கைஸ். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி அதாவது இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஏன்னு தெரில. ஓகே, ஸோ பார்க்கலாம். இங்கே மேலே போய் அப்படி இங்கே ஒழிஞ்சிக்கலாம். சரி, சூப்பர். இங்கேருந்து அப்படியே ஃப்ளாஷ் ஃபீஸ் போட்டு பார்க்கலாம். கரெக்டாக விழுந்துடணும். ஓ மை காட் கைஸ், விழாவே இல்லை கைஸ். ஓகே, ஒரு தாம்பு குட்டி சன்னு குட்டி எடுத்துக்கிட்டு கைஸ் சுடுறாங்க கைஸ். ஏய் இருடா, உன்னை வச்சுக்கிறேன். சுடுறா. நீ மட்டும் தான் போடுவியா? நானும் போடுவேன். சரி கைஸ், என்கிட்ட க்ளோவால் ஸ்கின் இல்லை, அதை வாங்கணும். நான் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். க்ளோவாலோடைக்கு பார்க்குறான். ஃபஸ்ட் நான் வந்து நம்ம அவனோட இடத்து உள்ளே போயிடலாம். இப்போது சார் வருவாருன்னு நினைக்கிறேன். சார் வரல. ஓகே கைஸ், வந்து நம்ம வரலாம். வந்துட்டார் சார். சரி வாங்க. சரி வாங்க. சரி பட்டாச்சா? எப்படி போட்டும்ல ஒரு பெல்ட்டி போர்டு, அப்புறம் இந்த போர்டு சாம. நான் 2 தான். அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி தான் போகலாம். ஓகே கைஸ், சூப்பர். நம்ம எல்லாம் மேலே பார்த்துருப்பீங்க குக்கு டிவி. நான்லாம் பார்க்க மாட்டேன், சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம கேம் ப்ளேவை மட்டும் பாருங்கள் போதும். ஸோ சார் வந்து இப்போ தான் குதிக்கிறாரு. டே என்னடா இப்போ தான் குதிப்பியாடா, இருடி வாரேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃப்ளேம் த்ரோயர் எடுத்து அப்படியே முடிச்சு விட்லான்னு பார்த்தேன். முடிச்சு விட்டேன் கைஸ். எஸ், சேமையாக இருந்ததில்ல. இன்னும் ஒரு ரவுண்ட் தான் கைஸ், அப்புறம் நான் தான் ஜெயித்தேன். செம்மலை. இப்போ பார்த்திங்கன்னா நான் 5th ரவுண்டும் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவன் தான் கன்று எடுக்கணும் கைஸ்.
ஸோ கொடுத்துட்டு அப்படியே அவன் என்ன கன் எடுக்கிறான்னு தெரில, வந்தால் தான் தெரியும். நான் வந்து பைக்குள்ளே போனால் தான் தெரியும், பட் நான் போக மாட்டேன். ஓகே கைஸ், ஒரு 2 AMWவும் எடுத்திருக்கான் அவன். ஸோ இப்போ வந்து நம்ம ஓடி அவனை போய் சுட்டுடலாம். ஸோ வந்து நம்ம நல்லா ஓடலாம். அப்போ தான் இப்போ இதுங்களா 150 போயிடுச்சு கைஸ். அவன் என்ன ஒரு 100 இருப்பான் போல, சுடவே மாட்டேங்கிறான். ஓகே, அவனும் ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கான், அவனால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஃபுல் பவரையும் கொடுத்தா சாரை முடிச்சிடணும். ஓகே, சார் க்ரோனோ பவர் போடுறாரு. ஓகே கைஸ், நம்மளும் அவனை போய் சுட்டலாம். எப்படியும் நம்ம அவனை முடிக்க தான் போகிறோம், ஏதோ போய் சுட்டலாம். ஓகே ஓகே. ஓ மை காட் கைஸ், டேய் சாவேண்டா, என்னடா ஓட்டிக்கின்னே இருக்கிற, ஏண்டா மெடிக்கேட் போட்டியா ஃபஸ்ட்டு? ஏய் கைஸ், இங்கே தான் பேசியிருக்கோம், ரொம்ப பின்னாடியே இருக்கான் பாருங்களேன். ஓகே கைஸ், நம்ம வந்து செம 150 கரெக்டாக இருக்கு கைஸ். ஸோ நம்மள பூயாஸ்ட்டோம். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு ரெக்வஸ்ட் வந்துருந்தா டிக் கொடுத்துட்டு, அது பார்த்திங்கன்னா என் தம்பி, அப்புறம் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து அவங்களோட டீம்லேயும் வந்துட்டேன். ஒருத்தன் பார்த்தா ஹீரோய்க்கு, இன்னொருத்தன் பார்த்தா பிளாட்டினம்மு, இன்னொருத்தன் என் தம்பி கோல்டு. நான் வந்து சிஎஸ்சில் சூப்பராக விளாடுவேன் கைஸ். ஸோ பிஆரில் மட்டும் டிடி இருக்கும். ஸோ அவங்க 3 பேரும், ஒருத்தன் என் தம்பி, மிச்சம் 3 பேரும் மிச்சம் 2 பேரும் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கைஸ். ஸோ வந்து நம்ம ஆடுறோம், போய் அடிக்கிறோம். பார்த்திங்கன்னா எப்பவுமே கைஸ், நான் உண்மையை சொல்கிறேனே, எப்பவுமே எனக்கு தான் கைஸ் வரும் அந்த ஜம் மாஸ்டரில். எப்பவுமே ஆல் டைம் எப்பவுமே என்கிட்ட தான் கைஸ் வரும். எவனாவது ஃபஸ்ட்டு முட்டை போடுறான்னா பார்க்கலாம், முட்டை போட்டால் எடுத்துக்கலாம், அதுக்கு தான் கைஸ். எவனும் போடல கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ட்ராக் வந்தாலே நம்ம ஃபார்ம் டோப்பியாவில் தான் கைஸ் இறங்குவோம். பட் பார்த்திங்கன்னா நம்ம அவனுக்கு குத்துட்டோம். ஸோ அவன் எங்கே இருக்கிறானோ அங்கேயே இறங்கட்டும் கைஸ். ஸோ அவன் எங்கே இருக்கிறான்னு நம்மளும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய எரமிஸ் சொல்லிட்டேன், எனிமீஸ் வந்து இறங்கிட்டே இருக்கானுங்க கைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்து இறங்குடா அப்படின்னு சொன்னோம். சரி சொல்லி அவனும் இறங்கிட்டா கைஸ். ஸோ அவன் எங்கே இறங்குறான்னு பார்க்கலாம். எங்கேயோ இறங்கினான், ஆனால் எங்கே இருக்கிறான்னு தெரில. ஸோ எங்கேயோ இறங்கட்டும், ஆனால் அங்கே நிறைய எனிமீஸ் இல்லைன்னா பரவாயில்ல கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா அவனும் இறங்கிட்டான், பேராஷூட்டும் வந்துடுச்சு. ஸோ இப்போது இறங்க வேண்டிய நேரம் தான் வந்துடுச்சு. இன்னும் நம்மளும் இறங்கிட்டோம் கைஸ். இங்கே அவனும் இல்லைன்னா சரி, நம்மளே இறங்கிட்டோம். ஏதாவது லூட்டு கிடைக்குதா பார்க்கலாம். அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட FF காயின்ஸ் முட்டையில் தான் கைஸ் இருக்குது. சரி பக்கத்துலேயே வீடு இருக்குதுன்னு பார்த்தா நான் வந்து அதை விட்டுட்டேன். ஏன்னா அங்கே ரோட்டில் ஏதோ இருந்ததுன்னு பார்த்தா ஸ்கைத்து தான் கைஸ் இருக்குது. சரி ஸ்கைத்தை வச்சு அவனாலும் வந்தால் போட்டுடலான்னு சொல்லி அப்படியே இந்த வீட்டிலேருந்து குரங்கு மாதிரி தாவி நம்மளும் உள்ளே வந்துட்டோம். அவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற கன்று மேக்ஸ் 7 நம்ம தலைவன் கிடச்சிச்சு கைஸ். ஸோ அப்படியே நான் வந்து உள்ளே போய்ட்டு வேறு ஏதாவது கன்று இருக்கா பார்க்க போனேன். ஸோ பேக் level 3 பேக் தான் இருக்குது. level 3 level 2 level 3 level 1 ஏதோ ஒரு பேக் கைஸ் இருக்கேன். அப்படியே பக்கத்து வீட்டில் எக்ரிக்கு வச்சு நல்ல அந்த வீட்டில் எந்த ஃபேமிலிஸும் இல்லை, சமக்கண்டு இல்லை, அது எனக்கே தெரியும். அப்படியே எக்ரிக்கு வச்சு அப்படியே எல்லோரும் காரில் ஏறிஇருந்தாங்க. தெரியாத அர்ஷித், அதாவது என் தம்பி வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட கொடுக்க வேண்டியதுன்னு தெரியாத நான் ஆட்டே போட்டேன். சரின்னு சொல்லி ஃப்ளேம்ஸை ட்ராப் பண்ணி அப்படியே சரி முன்னாடி போவோம். ஏன்னா அங்கே FF காயின்ஸ் இருந்துன்னு பார்த்தா அங்கே ஒரு எனிமி வந்துட்டான். சரி சுடுறான் அவன் நீ சுட்டான் கைஸ், லோவெல்லாம் போட்டான், சுற்றி போட்டானுங்க கைஸ். இது வருங்க போட்டானே மொத்தம் 2 duo கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்டு தான் இது என் தம்பி. ஸோ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கான் கைஸ். அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் என்ன கண் வச்சுருக்கான். இவனும் அவனோட ஃப்ரெண்டு தான். இவன் வந்து ஸ்காட் level 3 கண் வச்சுருக்கான். ஆனால் இவன் வந்து அன்ஃபாலோ கொடுத்து வேறு எங்கேயோ போயிட்டான். இவனோட ஃப்ரெண்டும் ஆல் த கைஸ் நாக் ஆகிட்டான். ஸோ இன்னும் ஹர்ஷித் மட்டும்தான் இருக்கான். ஸோ அவனோட லைஃப்பும் ஓகேயா கைஸ், இன்னும் இவன் மட்டும்தான் இருக்கான். ஸோ பார்க்கலாம் இவன் என்ன பண்ணுறான்னு. ஆனால் இவன் எங்கே இல்லை கைஸ், வேறு எங்கேயும் இருக்கான். ஆனால் நாங்கள் எப்போவுமே சொல்லியிருந்தே இருந்தோம் கைஸ், மைக் ஆன் பண்ணி, டேய் போடா ஈஸ்ரா டிவைட் பண்ணுறாடி, இல்லை ரிவைஸ் ஸ்டேட்டில் நில்றா, இல்லை வெல்டிங் மிஷின் போயிட்டு அது வாங்குடா அந்த லைஃப் வர வைக்கிறது. அவன் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரையே ஆஃப் பண்ணிட்டான் கைஸ். சரி ரிவைவ் பண்ணுவான்னு பார்த்தா
அவன் லூட் எடுத்துக்கிட்டு இருக்கான் கைஸ். சரி போனால் ஏதோ பார்க்கணும், பரவாயில்லையே. பார்த்தா முட்டை கில்லு. சரி கில்லு கூட பரவாயில்ல. எத்தனை பேருன்னு பார்த்தா 36 பேர் கைஸ். எப்படி கைஸ் இவன் சமாளிப்பான்? ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கைஸ். ஸோ அதனால் பார்க்கலாம், இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம்னு பார்த்தேன். ஆனால் என் தம்பி வந்து ஏதோ ஒரு கால் வந்துச்சுன்னு அவன் வந்து கேம் விட்டு போயிட்டான். அதாவது மிடில் ஆஃப் த கேம் இல்லை, அதாவது மட்டும்தான் இருந்தாலும் அப்போவே அவங்க போயிட்டான். ஏதோ கால் வந்துச்சுன்னு. நான் வந்து எங்கள் அம்மா ஃபோனில் தான் விளாட்ருந்தேன். ஸோ என் தம்பி வந்து எங்களோட தாத்தா ஃபோனில் தான் விளாட்ருந்தான். ஸோ அவனு FF காயின்ஸ் எடுக்கிறான்னு தான் நினைக்கிறேன். அங்கே தான் போகிறான். எஸ் கைஸ், FF காயின்ஸ் தான். ஸோ FF காயின்ஸும் வாங்கிட்டா கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா அவன்கிட்ட 400 FF காயின்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர்? 37 காய்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தம்போது 36 இருந்தது, திரும்ப 36, இப்போ 35. வேறு அவ்வளோதான், அதுக்கு மேலே ஏதோ குறையில. சரி போகிறான். எப்படா விண்டிங் மிஷின் கிட்டே சேருவேன், இல்லைன்னா எப்படா அந்த ஜோனில் நிற்பேன் அப்படின்னு இருந்தோம் கைஸ். பார்த்திங்கன்னா திரும்ப 37 சொல்லிட்டேன், 37 கைஸ். ஓகே சரி போகலாம். ஜிப்லைன் தான் பிடிக்கிறான்னு பார்த்தா ஜிப்லைனும் பிடிக்கல. சரி இங்கே அவன் ஏதோ ஒரு எனிமி பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒழிஞ்சின்னே இருக்கிறான். ஓகே கீழே பார்த்திங்கன்னா விக்டர் இருந்தது, பட் அவன் விட்டுட்டான். ஓகே பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான்னு. ஸோ கைஸ் போகிறான் அவன். சரி அவன் லூட் எடுக்கட்டும். நானும் நினைக்கிறேன் அவன் வெண்டிங் மிஷின் தான் தேடுறான்னு நினைக்கிறேன் கைஸ் அவன். ஓகே சரி கைஸ் பார்க்கலாம் கைஸ். அட்லீஸ்ட் அந்த மேப்பில் ஹார்ட் இருக்குல்ல, அதுலேயாவது நின்றா பார்த்தா. அதானே நானும் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவன் ஸ்பீக்கரையே ஆஃப் பண்ணிட்டான் கைஸ். அப்போ எப்படி கைஸ் நம்ம பேசுகிறது கேட்கும்? சரி போகிறோம். பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்கார் லெவல் 3 தான் எடுத்துக்கிட்டான். ஓகே இங்கே ஒரு க்ளோவால் போட்டுக்கிட்டான். அதே மாதிரி இங்கே க்ளோவால் போட்டேன். இங்கே ஏன்டா க்ளோவால் போட்டேன், ஏன்டா க்ளோவால் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் கேட்டேன். ஐயோ அடிக்கடி நான் லூஸ் மாதிரி பேசுகிறேன் கைஸ். அவன் தான் ஸ்பீக்கரையே ஆஃப் பண்ணிட்டானே. ஐயோ அதனால் நானும் ஸ்பீக்கர் மைக்கு எல்லாம் ஆன் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா அவன் பேசினா நம்மளுக்கு கேட்கல. ஸோ அதுக்கு தான் கைஸ், எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு. ஸோ அங்கே வந்து ஜோன் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஆனால் அவன் இது ஜோனில் தான் இருக்கான், அதுக்கும் ஜோன் இல்லை ரிங்குள்ள தான் இருக்கான். ஸோ அவன் சேஃப் தான் கைஸ். ஓகே டேய் அங்கே போடா, எனிமீஸும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போனான் கைஸ். அவன் நல்ல வேலை அங்கே இருந்துருந்தானா, அதுதான் ட்ராப் வந்து அப்படியே இறங்கியிருக்கோம் அவன் மேலே. ஓகே திரும்பி லூட் அடிக்கிறான் கைஸ் அவன். சரி அட்ரா ஆனால் எங்களை லிவை மட்டும் பண்ணிடுறா அப்படின்னு சொன்னதான் கைஸ். இவன் ஒரு அதிசய புலி மாதிரி ஓடுறான். ஸோ ஓடிட்டு அப்படியே வந்து கீழே பார்த்தா எலிமினேட்டட் பை 40447. இவன் தான் கைஸ் நம்மளை எலிமினேட் பண்ணான். எனக்கு ஒரே கடுப்பாகிடுச்சு கைஸ். இருடி நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சீட்டு போட்டு விட்ட கைஸ். அவ பண்ணுற போடா. நான் வந்து எப்போவுமேலாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா லைக் அது மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்குன்னு யாரும் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, வேணுன்னே சீட்டு போடுறா அப்படின்னு எதுவும் சொல்லிடாதீங்க. அடிக்கடி ரேராக தான் பண்ணுவேன் கைஸ். ஸோ இவனும் அங்கே ஒரு FF காயின்ஸ் இருக்குன்னு போகிறான் கைஸ் அவன். ஓகே யாரும் பார்க்கலன்னா சரி எடுத்துட்டா கைஸ். இப்போ அவன்கிட்ட 600 FF காயின்ஸ் இருக்குது கைஸ். ஓகே ஓடு ஏன்னா அங்கே தான். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் அது இருக்குது, அந்த வெண்டிங் மிஷின் இங்கே தான் இருக்குதுன்னு போடுறான் அவன். அங்கே பார்த்திங்களா இருக்குது. ஸோ சரின்னு குத்து இவன் வந்து இதை வாங்கிட்டு இவன் வந்து டைட் ஆகலைன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் ஏறும். பாருங்கள் மேலே வந்து ஏறுதா கொஞ்சம். ஓகே ஸோ ஏறட்டும். இவன் டைட் ஆகலைன்னா சரி கைஸ், அப்போ தான் கைஸ் நம்மளுக்கு ஏறும். ஓகே போகிறான் அவன். இங்கே யாரும் வரலன்னா சரி. ஓகே கைஸ் சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே ஒருத்தன். ஸோ ஓகே டே கேர்ஃபுல்லாக இருறா தம்பி அப்படி சொல்லி சரிக்கா அப்படி சொல்லி ஒரு ஹெட்ஷாட்டை போட்பான். சரி அந்த பக்கம் ஒருத்தன் நானே மாற்றிக்கிட்டேன். எங்கடா அவன் பார்த்தா இங்கே தான் கைஸ் இருக்கான். ஓகே சூப்பர். அவனுக்கு பாதி லைஃப் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கைஸ் நம்மளுக்கும் மேலே பார்த்தீங்களா பாதி ஏறிச்சு. கைஸ் இங்கே ஒருத்தன் வந்துட்டான். ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். ஓகே கைஸ் 2 பேர் கைஸ். ஓகே சூப்பர். ஓ மை காட் ஓ மை காட் நம்ம டிஃபீட் கைஸ். சரி ஏதோ ஒன்று. சரி நம்ம எல்லோரும் வெளில போயிட்டானுங்க. எனக்கு பார்த்தா மாதிரி சரி விட்டு தள்ளுன்னு விட்டுட்டு சரி நம்ம இன்னொரு மேட்ச் போடலான்னு நானும் போட்டேன். பார்த்தா அவன் மட்டும்தான் கைஸ் இருந்தான். ஸோ அதாவது சொன்னல லாஸ்ட்டாக ஒருத்தன் இருந்தால அவன் மட்டும்தான் இருந்தான். சரிடா ஏதாவது போடுறான்னு சொன்னான். சரிக்கா சொல்லி அவனும் பிஆர்லேயே இருந்தான். டே பிஆர் மட்டும் வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு சிஎஸ் ஸ்பெஷல் சிஎஸ் ரேங்க்டு போட்டான். சரி ஓகே சிஎஸ்ஏ போதும் அப்படின்னு சொல்லி சிஎஸ் போட்டால் நம்மளுக்கு ரேங்க்கும் அது ஸ்டார் ஏறும்ல. ஸோ அதனால் சிஎஸ்ஏ ஓகேன்னு சொல்லி சிஎஸ்ஸும் போட்டாங்க கைஸ். சரின்னு சொல்லி நம்மளும் போகலாம். அட்லீஸ்ட் இதுலையாவது பூயா அடிக்கணும் கைஸ். ஓகே டேப்பு கொடுத்துட்டு அப்படியே கோல்டன் ஃபர்ஸ்டாக டாக் ஃபர்ஸ்டாக நம்மளுக்கு எப்பவுமே டாக் ஃபர்ஸ்ட் தான். ஆனால் 1 டைம் ஸ்பெஷலாக ஒரு 1 டைம் நம்ம கோல்டன் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து போகிறேன். ஓகே நான் வந்து G18 தான் நான் எடுத்திருக்கேன் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாராவது எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட பேர் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வேணும்னா அதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்டில் கிடையாது, ஒரு 20 கமெண்ட்ஸ் அபவ். அந்த 20 கமெண்ட்ஸ் அபவில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்கள சொல்கிறேன். அரல்ஸ் 20 கமெண்ட்ஸ் அபவா யார் அதுலேருந்து அந்த 20 கமெண்ட்ஸ் அதாவது 20 கமெண்ட்ஸ் இல்லை சாரி அந்த 20 கமெண்ட்ஸ் அபவ் அதில் வந்து யாராவது நான் ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி 10 பேரும் நான் வந்து இதில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் 20 கமெண்ட்ஸ் பண்ணணும். 20 கமெண்ட்ஸ் அபவும் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் பேர் சொல்ல முடியும் கைஸ். ஓகே இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம 4 பேர் அவங்க ஒருத்தங்க தான் கைஸ். ஸோ நம்ம வந்து தேடிக்கினே இருக்கோம் கைஸ். டேய் அட்லீஸ்ட் அந்த ஒரு இல்லாத எங்களுக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளும் போகிறோம். சவுண்டு ஃபுல்லாக வச்சின்னு அதை அப்படி தள்ளி வாரம் தள்ளி பார்த்தா எவனோ அந்த கில்லை போட்ட கைஸ். பரவாயில்ல ஒரு விக்டரி அது கிடச்சிதே அப்படின்னு சொல்லி யார் அந்த கில்லை போட்டோன்னா ஏதோ ஜோனுன்னு ஏதோ வருது. அவன் வேறே ஜோன்னா இருந்துன்னு தெரில. ஓகே வந்து நம்ம என்ன கண்ணு எடுக்கிறோன்னா தொம்பு குட்டி சன்குட்டி கண்ணு, அப்புறம் வந்து ஒரு மஷ்ரூமு. ஓகே இன்னொரு மஷ்ரூமும் எடுத்துக்கணும். 3 மஷ்ரூமும் எடுத்துக்கணும். அதில் ஒரு மஷ்ரூம் எவனோ ஒருத்தர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லி வாய் முடியல ஒருத்தர் எடுத்துக்கணும். அதாவது என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் கைஸ். அவன் அந்த மஷ்ரூம் எடுத்துக்கணும். பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஓடிட்டோம் கைஸ். ஓடிட்டு அப்புறம் வந்து சரி குதிச்சு அப்படியே அந்த பக்கமாக திரும்பி அப்படியே அவனையே ஃபாலோ பண்ணி போகலான்னு இருக்கிறேன். ஸோ அவனையே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே குச்சி போகலாம். பாருங்க அவன் யாரையும் சொல்கிறான். சரி நம்மளும் சொல்லலான்னு பார்த்தா அப்படி இந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டான். அப்படியே போட்டு ஒரு நாக்கு போட்டு அப்படியே ஃபுல்லாக முடிச்சிட்டோம் கைஸ். இன்னும் 2 பேர் தான் கைஸ். அதில் ஒருத்தன் நாக்கு. ஓகே இன்னும் ஒருத்தன் தான் கைஸ். சரி மேலே போகலான்னு சொல்லி நானும் மேலே போயிட்டேன் கைஸ். பார்த்தா டக்குன்னு கீழே குச்சிட்டேன். சரி திரும்பி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே போய் அப்படியே இந்த பக்கமாக திரும்பி அப்படியே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அப்படியே இங்கேருந்து கீழே குச்சிட்டோம். இதுக்கு ஏன்டா மேலே போகிறோம், கொஞ்சம் லைஃப் வேஸ்ட் ஆயிடுச்சேடா அப்படின்னு தான் நானும் நினச்சேன். பரவாயில்ல ஜோன் வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இப்படி மேலே ஏறி எவனா தெரியுறான்னு பார்த்து சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான். எவனோ ஒருத்தன் ஓசிக்கில் வச்சுட்டான் கைஸ். சரி யாருந்தா என்ன ஓசிக்கில் இருந்தானே. ஓ கைஸ் இவன் தான் கைஸ். ஓசிக்கில்லாம் அடிக்கலை, நான் கொஞ்சம் கில் தான் ஆச்சேன். அவன் தான் ஃபுல் கில்லும் ஆச்சான். ஸோ அதுக்குன்னு நான் ஓசிக்கில்னா சொல்லலை சாரி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே கன்று அப்புறம் வந்து MP40 எடுத்துட்டோம். ஸோ ஒரு காசு மிச்சம் அவ்வளோ சூப்பர். ஸோ பார்த்திங்கன்னா அதை எக்ஸு கொடுத்துட்டு அப்படியே வரும். சரி நம்ம வந்து 2 அவனுங்க முட்டை பாயிண்ட்டு. ஓகே சூப்பர் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நானும் இப்படி போட்டேன். சரி கண்டெய்னர் உள்ள போகலாமா இல்லை வேணாம் எப்போவுமே கண்டெய்னர் ஸ்கெல்டன் மேலே அப்படின்னு கைஸ் நம்மளே எவனோ ஒருத்தர் நாக் பண்ணிட்டான். ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரில.
இவனும் அப்படியே டெமிட்ரி போட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். ஸோ நானும் எழுந்துட்டு அப்புறம் வந்து அவன் சொன்னான், அக்கா அக்கா அங்கே வந்துடுங்க, அங்கே இருக்காதீங்க, க்ளோவால் உடைக்கிறான்னு சொன்னான். சரிடான்னு சொல்லி இது கூட போடாமல் அப்படியே தெரியாத வெளில வந்துட்டேன் கைஸ். வெளில வந்துட்டு பேக்கப் மாதிரி நிற்கிறேன். என்னடா பார்த்தா கண்ட்ரோலர்ஸ் ஒர்க்கே ஆகலை. ஸோ அப்புறம் வந்து ஃபோனை 2 தட்டு தட்டி அப்புறம் பார்த்தா அப்போ தான் கைஸ் ரெடியாச்சு. அப்புறம் பார்த்தா நான் நாக்கு, சரி எல்லோரும் நாக்கு, இன்னும் வருத்தம் தான் கைஸ், அதுவும் 1v4 கைஸ். இவன் என்னத்தை பண்ண போகிறான்னு சொல்லி நானும் போயிட்டேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் இவன் மட்டும்தான். ஸோ இவனும் அப்புறம் வந்து அந்த 4 எனிமீஸ் இருந்தாங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஓடுறான். சரிடா நீ அது ஜெயிச்சிட்றா. அவன் பார்த்தீங்கன்னா AN94 தான் எடுத்துருக்கா கைஸ். அப்புறம் வந்து ஒரு தாம்புக்குட்டி சன்குட்டி கண்ணு. ஏய் அங்கேருந்து சுடுறான்டா டேய், அடா பாவி. சரி பரவாயில்ல, நம்மளாம் இருந்தால் மட்டும் என்ன ஒரே அடியாக செத்துருப்போம். சரி அதில் விடுங்க, ஒரு தடவை தானே டிஃபீட் ஆனோம், எதுவும் 4 தடவையும் டிஃபீட் ஆன மாதிரி பேசுகிறோமே கைஸ். சரி அப்படியே ஒரு தாம்புக்குட்டி சன்னுக்குட்டி கண் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மஷ்ரூம் லெவல் 1 எடுத்துகிட்டு அப்படியே அவங்ககிட்ட ஓடின்னு ஓகே இதுலையாவது நம்ம கன்ஃபார்மாக ஜெயிச்சிடுவோம் கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகிறோம். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே அப்படியே 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 ஓடி ஓடி ஓடு ஓடு ராஜா ஓடு அடிவிக்கட்டு ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஓடுறோம் கைஸ். ஓகே சூப்பர். வந்து இது மேலே ஓடி அப்படியே அது மேலே போகலாம். லெட்ஸ் see. ஓகே கைஸ் நம்ம அவனுங்களோட இடத்துக்கே போகலாம். அங்கே யாரும் இருக்க மாட்டானுன்னு நினைக்கிறேன் சொல்லி வாய்மூட அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான். அப்படியே நீ நாக் பண்ணிட்டான் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா அவன் வந்து இப்போ யார் இருக்கா, ஓ என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் கைஸ். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னு நம்மளும் பார்க்கலாம் கைஸ். டேய் ப்ளீஸ்ரா ஜெயிச்சிட்றா அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி அவன் டே கீழே இருக்கான்டா அப்படின்னு சொல்லி அப்போ தான் கைஸ் பார்த்தான். சரி இன்னொருத்தனை பார்க்கலாமேன்னு சொல்லி பார்த்தேன். சரி அவனும் போகிறான். இன்னும் 2 பேர் தான் கைஸ், அங்கேயும் 2 பேர் தான். அவனும் தேடுறான், ஏன்னா ரிவைவ் பண்ண தான் போகிறான். ஸோ அவனும் பார்க்குறான். ஸோ பார்த்தா இன்னும் கீழே வந்துட்டான் கைஸ். ஓகே கைஸ் இவனும் செத்துட்டான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அவனையும் சொல்கிறான். ஓகே கைஸ் நாக் பண்ணிட்டான் கைஸ். செம்ம கைஸ் 2v1 தான் கைஸ். கன்ஃபார்ம் நம்ம இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருவோம் கைஸ். ஓகே சூப்பர். டே போடா அந்த இன்னொருத்தனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்றா அப்படின்னு சொல்லி இவனு மட்டுமே பார்த்துட்டு இருந்த கைஸ். இவனும் பார்த்தா இவனும் நாக் ஆகிட்டான். ஏன்டா கொஞ்ச நேரம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவன் மட்டும்தான் இருக்கான். இதுவே அவன் கீழே இறங்கிட்டான் அவள்தான் கைஸ், அவன் போட்டுருவான். ஸோ கீழே இறங்கக்கூடாது. ஓகே கீழே இறங்கலை, ஆனால் கிட்ட போகிற கைஸ். அவனுக்கு அடிக்கடி பயமாயிருந்துட்டு கீழே போயிட போகிறானா ஏன்னா 1v1 தான் கைஸ். ஒரு வழியாக அவன் மேலேயும் போயிட்டா கைஸ். ஓகே இங்கேருந்து பார்ப்பானா பார்த்தா இங்கேருந்து பார்க்கல. சரி இங்கேருந்து தான் பார்க்க போகிறான் சொல்லி பார்த்தா ஜோன் வருது கைஸ். அவங்க மேலேருந்து வந்துட்டா கைஸ், இன்னும் போட்டா கைஸ். சரி அப்படின்னு சொல்லி நம்மளும் மனசை தேர்த்திக்கிட்டோம். இன்னும் 2 ஓகேவா. கன்ஃபார்ம் நம்ம இந்த ரவுண்டு ஜெயிக்கிறோம் கைஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன கண்ணுத்துக்கினேன்னா இருங்க. ஓகே நான் வந்து என்ன கண்ணுன்னா அதே தான் கைஸ். ஒரு தாப்புக்குட்டி சன்னுக்குட்டி கண்ணும் அப்புறம் ஒரு MP40 ஒரு ப்ளூ வார்டு மஷ்ரூம் அப்படியே பண்ண சூப்பர் மெடிக்கிட்டு இருந்தது. சூப்பர் மெடிக்கிட்டு மஷ்ரூமு ப்ளூ வார்டு எடுத்துக்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு கைஸ். ஸோ நான் இப்படி தான் பேசுகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நானும் அவங்க 3 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கும் வந்துட்டேன். ஸோ இவனுங்க 2 பேரும் உட்காந்துருந்தால ஸோ நானும் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் எனிமி வரானா இல்லைன்னு. அதுக்குள்ளே பார்த்தா ஒருத்தருக்கான். சரின்னு சொல்லி அவங்ககிட்ட போகலாம். நல்ல வேலை கைஸ் ஒருத்தன் க்ளோவால் போட்டான் கைஸ். எனக்கு ஒருத்தன் பாம்பு போட்டான். அதனால் நானும் மெடிக்கெட் சுற்றிக்கினேன். பாருங்களேன் கைஸ் அங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க. சரி போகலான்னு சொல்லி போகிறேன். ஓகே போகலாம் அங்கேயே ஒருத்தங்க இருக்கா கைஸ். வருங்களேன் சரி இங்கே போட்டு சொல்ல பார்த்தா என்னைய போட்டான் கைஸ். ஐயோ எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு தான் இருந்தது கைஸ். ஓகே நம்மளும் கீழே போயிட்டோம். ஹெல்ப்மின்னு சொன்னாலும் அவனும் வர மாட்டேங்கிறா கைஸ். ஒருத்தன் வாடா அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தனும் வரல கைஸ். இன்னும் யார் இருக்கா
எவனும் நான் சொன்னல ஜோனுன்னு நான் அவன் மட்டும் தான் கைஸ் இருக்கான். சரின்னு பார்த்தா கைஸ் அவன் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான். நம்மளுக்கும் விக்ட்ரி கிடச்சிடுச்சு. ஓகே கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம தான் கைஸ். ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு நம்மக்கிட்ட தான் கண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மஷ்ரூமு, ஒரு கிரெனேடு, ஒரு பாம்பு, அப்புறம் கிரெனேடு, அப்புறம் ஒரு க்ளூவால், அப்புறம் ஒரு லெவல் 1 ஹெல்மெட்டு, அப்படியே அதை பண்ணி அப்படியே ஒரு வெஸ்ட்டு அப்படியே இதெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு இது என்னன்னு தெரில கால் அடியில் ஏதோ பச்சையாக இருக்குது கைஸ். இது என்னன்னு மட்டும் யாராவது கமெண்ட்ஸில் மட்டும் சொல்லிவிடுங்க. ஸோ நானும் அப்படியே உள்ளே போயிட்டேன். எல்லாரும் அதுக்கப்புறம் அழகாக சொல்லி உள்ளே போயிட்டேன். அப்படியே இங்கேயே உக்காந்துட்டானுங்க. நம்ம உள்ளே போகலாம். அவன் போனால் என்ன போகாட்டின்னு சொன்னேன். போகலான்னு இருந்தால் அங்கே நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டேன். அதனால சாரின்னு சொல்லி நானும் உக்காந்துட்டேன் கைஸ். அப்புறம் ஒருத்தன் உள்ளே போயிட்டானேன்னு சொல்லி நானும் உள்ளே போயிட்டேன் கைஸ். பார்த்திங்கன்னா இவனும் நான் கேட்டான். அதனால நல்ல வேலை கைஸ் நான் இங்கே வந்துட்டேன் கைஸ். இல்லைன்னா அதுதான் கைஸ் இவன் திரும்பி நான் கேட்டான். சரி திரும்பி ரிவைவ் பண்ண திரும்பி நான் கேட்டான். அதாவது ரிப்பீட் பண்ணி டேய் ஒழுங்கா இங்கே உள்ளே ஏறா அங்கங்கே போகாதரா ஆடி சொல்லி அவன் மெடிக்கிட் போட்டால் அவனும் இங்கே இருந்தான். சரி நம்மளும் எங்கேயாவது பார்ப்போன்னு சொல்லி மெடிக்கிட் போட்டுட்டான். டேய் தம்பி உள்ளே வந்து மெடிக்கிட்ட போடுறான் எப்போ அப்படின்னு சொல்லி அவனும் உள்ளே போயிட்டான். ஸோ அங்கே ஒருத்தருக்கா சொல்ல அவனை பார்த்துட்டேன். இன்னும் அவனுங்க டீமில் 2 பேர் தான் கைஸ். நம்ம 4 பேர் கன்ஃபார்ம் நம்ம தான் கைஸ். ஸோ நானும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கே வேணு சரி பார்க்கலான்னு சொன்னேன். அதுக்குள்ளே பார்த்தா ஒருத்தன் கைதாகி கைஸ் இருக்கான். சரி பார்த்தா எங்கேயோ இருந்து போட்டான். எங்கே இருந்துன்னே தெரில கைஸ். அப்புறம் பார்த்தா எங்கிட்டு இருக்கான். ஆஹா இவன் கிடையாது, இவன் நம்பாளி. எங்கே இருக்கான்னு நம்மளுக்கும் தெரில. அதுக்குள்ளே போட்டாங்க கைஸ். நம்மளும் பூயா அடிச்சிட்டோம். பாருங்க எப்படி சுற்றுறேன்னு நம்மளும் பூயா அடிச்சிட்டோம். எவனோ ஒருத்த முன்னாடி வந்துட்டா கைஸ். சரி எவனா இருந்தால் என்ன நம்மளுக்கு ஸ்டார் ஏறணும் அவ்வளோதான். பார்த்தீங்களா நம்மளுக்கும் ஸ்டார் ஏறிச்சு. ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நிறைய கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கேன் கைஸ். பை பாய். பை பாய்.